விஜய் அவர்கள் வந்து பாஜக கொள்கை எதிரினாரு. முதலமைச்சர் வேட்பாளரா நான் தான் இருப்பேன்னாரு. ஆல்ரெடி எடப்பாடி அவர்கள் பாஜக கூட்டணியில் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப விஜய் அவர்கள் இவங்க கூட்டணிக்கு போனா அவரோட கட்சி நிலைமையும் அவரோட நிலைமையும் என்னதாங்க ஆகும்? யாருக்கு தெரியும்? அமித்ஷா என்ன சொல்றாருங்கிற பொறுத்து இருக்கு. ஆனா அமித்ஷா தான் ஒத்துக்குவார். விஜய் அவர்கள் தான் ஒத்துப்பாங்க. ஏன்னா பழனிசாமிக்கு ஈக்குவலா இருக்கிறது விஜய் தான். சொந்தமா கொஞ்சம் கூட திங்க் பண்ணா. அப்ப அண்ணாமலை என்னங்க? அண்ணாமலை கொஞ்சம் சுயமா சிந்திக்கிற ஆளுங்க. சுயமா சிந்திக்கிறான்னு தெரிஞ்சாக்க பாஜக உள்ளே விட மாட்டாங்க. சசிகலாவை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அந்தம்மா வந்த கட்சி அதிமுக ஸ்ட்ரென்தன் ஆகிடும். அந்தம்மா செங்கோட்டையனுக்கு சப்போர்ட் பண்ணி வருதுன்னு உடனே சிபிஐ போட்டு உடனே கேஸ் போட்டார்ல. கேஸ் போட்டு உடனே வெளியில் வந்து நான் தொலைச்சு போடுவேன். அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் 2 பேர்த்துக்கிட்ட தான் வந்து மரண பயத்தில் இருக்கிறது. ஒன்று வந்து சசிகலா, இன்னொன்று வந்து செந்தில் பாலாஜி. 2 பேர்த்தையும் கண்டா அவர் அமித்ஷாவுக்கு மரண பயம். அதனால தான் கரூரில் செந்தில் பாலாஜி மட்டன் தட்டுங்கிறதுக்காக போய் கடைசியில் சொந்த காசில் சூனியை வச்சுக்கிட்டார். இவ்வளோ தூரத்துக்கு பகல்காம் மாதிரியே எதுவும் பேக் ஃபயர் ஆகணும்னு எதிர்பார்க்கல. 3 முயற்சிகளும் அவங்களுக்கு எதிராக தான் போச்சு. புல்வாமா தாக்குதலில் அர்னாப் கோசாமி உங்களை காட்டி கொடுத்துட்டார். பகல்காமில் மோடியே மாட்டிக்கிட்டார். இங்கே வந்ததுக்கப்புறம் இது பச்சையெல்லாம் வெளியே தெரிஞ்சு போச்சு. ஆக கெட்டிக்காரன் அந்த டெக்னாலஜி மாறி போச்சு. இன்னும் அமித்ஷா பழைய டெக்னிக்கிலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மாற்றணும் அவர்.